வணக்கம். போகரையா தமது வைத்திய நூல்ல கொடுமையான இளைப்போட வர்ற இருமலுக்கு ஒரு மருந்தாகவும் உணவாகவும் கஞ்சி பத்தின பக்குவத்தை சொல்லித்தரார். கஞ்சியால வயிறு நிறையும், மனசு நிறையும், இருமலும் குறையுங்கிறது நல்ல ஆரோக்கியமான பக்குவம்தான். போகரையாவோட ஒரு நோய்க்கு கொடுக்கிற மருந்து பக்குவத்தில் பல பொருட்களை சேர்க்க சொல்லியிருப்பார். ஒன்றுக்கொன்று எதிர்வினையாற்றி ஒரு நோய் குறைந்தாலும் பக்க விளைவுகளையும் வரவிடாதபடிக்கு இப்படி பொருட்களை சேர்த்து கொடுப்பதை வழக்கமாக கொண்டிருந்தாலும் இந்த இருமலுக்கு நன்னாரி கஞ்சி பக்குவம் மிக எளிதான பொருட்களை கொண்டு கொடிதான இருமலை குணமாக்குகின்ற பக்குவத்தை சொல்லி தந்திருக்கிறார். பார்த்துவிட்டு வரலாமா? பார்க்கவே ஏங்க லுப்பிசமோ டியலை பரந்தோட நன்னாரி பருவேராக. பார்க்கவே ஏங்க லுப்பிசமோடிகளை பரந்தோட நன்னாரி பருவேராக. இளைப்போட வயிறு வீங்கி சளி ரொம்ப கட்டி இருந்தா அந்த இளைப்பையும் இருமலையும் உப்பிசத்தையும் சளியையும் பறந்தோடுறதுக்கு நன்னாரி பெரிய வேரா பார்த்து எடுத்துட்டு அந்த நன்னாரி வேரோட மேல் தோலை எடுத்துட்டு வேற மட்டும் ஒரு எலுமிச்சங்காய் அளவுக்கு உருட்டி எடுத்துட்டு சம்பா நெல் அரிசி, சம்பா அரிசி பழைய அரிசியாக இருந்தால் நல்லது. சம்பா அரிசி கிடைக்கலைன்னா கருங்குருவை அரிசியை கூட எடுத்துக்கலாம். அப்படியே அரிசியை எடுத்துட்டு 1க்கு 2 உடைச்சி இடித்து வாங்கிட்டு காப்படி அரிசியை பாத்திரத்தில் போடணும்னு சொல்லிட்டு போட்டு தண்ணீர் வார்த்து உப்பில்லாமல் பொங்கியே கஞ்சிதான் கொதிக்கும் போது சம்பா அரிசியையோ கருங்குருவை அரிசியையோ 2 உடைச்சு இடிச்சு எடுத்துட்டு காப்படி அரிசியை பாத்திரத்தில் போட்டு தண்ணியை ஊற்றி அடுப்பேற்றி கஞ்சி காய்ச்சணும்னோ சாதாரணமாக அரிசி கஞ்சி காய்ச்சிற மாதிரியே கஞ்சி காய்ச்சிக்கணும், அவ்வளோதான். அப்படி கஞ்சி காய்ச்சிற போது கஞ்சி கொதிக்கிற போது ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற நன்னாரி வேற அந்த கஞ்சியில் போட்டுட்டு தேங்காயை துருவி தேங்காய் பூவையும் அளவா போடணுங்கிறார். உப்பு மட்டும் போடக்கூடாதுன்னோ நல்லா கஞ்சி குழைய வெந்ததும் பாகு பதத்தில் பாயாசம் போல இருக்கிற பதத்தில் ஆற வச்சு குடிக்க சொல்றார். கொஞ்சமும் அழுத்துக்காம சலிச்சிக்காம நோய் குறையணுங்கிற நினப்போட 3 நாள் இல்லைன்னா ஒரு 5 நாளைக்கு 3 வேளைக்கும் தவறாம சாப்பிடணும்னு சொல்லிட்டு கொள்ளவே சொன்ன நோயெல்லாம் தீரும், கொடிதான பத்தியங்கள் இல்லை தானே. சம்பா அரிசியிலையோ குருவை அரிசியிலையோ நன்னாரி வேரும் தேங்காய் பூவும் சேர்த்து உப்பு இல்லாமல் கஞ்சி வச்சு சாப்பிட்டு வர்றப்போ இளைப்பும் இருமலும் உப்புசமும் சளியும் போயே போகும்னு சொன்னோம் இல்லையா? இந்த கஞ்சி குடிக்கிற போது கொடுமையான பத்தியம் ஏதும் இல்லை. இதுக்கு பத்தியம் இருக்கா, இதுக்கு பத்தியம் இருக்கா அப்படின்னு கேட்குற அன்பர்களுக்கு இந்த கஞ்சி குடிக்கிற போது கொடுமையான பத்தியம் ஏதும் இல்லைங்கிறார். உப்பு சேர்த்துக்க கூடாது. உப்பு சேர்த்துக்கிட்டா அது வெறும் கஞ்சியாகி போகும், மருந்து கஞ்சி ஆகாதுன்னும் வாயு பண்டங்கள் ஆகாது. வாயுவை கிளப்பி விடுற மாதிரியான காய்களையோ பண்ட பதார்த்தங்களையோ
குறிப்பாக சொல்லணும்னா கடலை மாவு சேர்த்த பலகாரம்னு கூட எடுத்துக்கலாம். கரப்பாங்கிற பதார்த்தம் குறிப்பாக கருவாடு, மீன், கத்திரிக்காய் போன்றவைகளையும் சேர்த்துக்கக்கூடாதுன்னு, மற்றபடி நன்னாரி வேர் கஞ்சி சாப்பிட்ற நேரம் விட்டுட்டு மற்ற நேரத்தில் மற்ற வியாதிகளுக்கான மருந்துகளை எடுத்துக்கலாம்னு சொல்கிறார். கிராமங்களில் கஞ்சி வைக்கிறதுங்கிறது தினசரி நடக்கிற ஒன்று. கம்பு, கேழ்வரகு, குருணை, சோளத்திலையோ கூட தினமும் கஞ்சி வச்சு சாப்பிட்ற பழக்கம் இன்னும் இருக்குது. கம்பு கஞ்சியையும் தயிரையும் கலந்து வெங்காயத்தையோ பச்சை மிளகாயையோ கடிச்சிட்டு கஞ்சியை குடித்தா அடடடடா, எத்தனை இட்லியும் சட்னியும் ஈடு கொடுக்க முடியாது. கஞ்சி வச்சு குடிச்சு பாருங்க, இருமலும் தீரும், உடம்பும் தேரும். நல்ல விஷயந்தானே. போகரையாவுக்கு ஒரு நன்றியை சொல்லுவோமா? இன்னொரு பதிவில் பார்க்கலாம்.